வணக்கம். விஜே சித்ராவோட இன்சிடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம யாருமே அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல. அவங்க பெற்றவங்கள யோசிச்சு பாருங்கள். அந்த தாயும் தகப்பனும் எப்படி துடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணும்? ஒன்றுமே கிடையாது, வார்த்தைகளே கிடையாது. ஆனால் பல விஷயங்கள் இப்போது ஒரு மர்மமாகவே இருந்தது. இப்போ பல விஷயங்கள், ஷாக்கிங்கான விஷயங்கள் வெளியே வருது. இதில் எது உண்மை எது போயின்னு நம்மளால் சொல்ல முடியலை. பாவம் என்ன வேதனை அனுபவித்தாலோ அதிகாரிங்க வந்து எப்படியாவது எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் போராடணும். அடுத்தது இந்த மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யூனியன்ஸ் என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். நம்மளை கொடுமைப்படுத்திக்கிட்டு நம்மளை அழிச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே, அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லிவிங் டுகெதராக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓவர் பொசசிவ்னஸ், சந்தேகம், இதெல்லாம் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றது நல்லது. அது குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளை டேமேஜ் தான் பண்ணும். ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. நான் நிறைய இடத்துல படித்தேன். விஜே சித்ராவோட இன்சிடெண்ட்டையும் மற்ற சில விஷயங்களையும் மற்ற செலிப்ரிட்டிஸ், ஒரு சில செலிப்ரிட்டிஸ் பண்ணுற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. தனி மனித ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். நான் ஒரு பெண், எனக்கு உரிமை இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன், சட்டத்தை மதிக்க மாட்டேன், சமுதாயத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களை நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் அது வந்து பெண் விடுதலையோ உரிமையோ கிடையாது. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பெண்ணுரிமைங்கிற பேரில், பெண் விடுதலைங்கிற பேரில் தைரியம், நான் வந்து சிங்கப்பெண்ணு சொல்லி மற்ற பெண்களை மனரீதியாக நோவடிக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். இதையும் கம்பேரே பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள் இருந்தால் வெளிப்படையாக பேசணும். அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் பேசணும், இல்லைன்னா ஒரு சைக்காட்ரிக் ஹெல்ப் வேணும்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒரு லீகல் பர்சன்கிட்ட போய் பேசணும், பெற்றவங்ககிட்ட, கூட பிறந்தவங்கள்ட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும். எமோஷ்னலி டிபெண்ட் ஆகக்கூடாது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்பாக நடந்தால் தான் பொதுமக்களுக்கு நம்ம மேலே இருக்கிற இந்த தப்பான பார்வையை மாற்ற முடியும். பட்னி கடந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்புகள் போனாலும் பரவாயில்ல, சுயமரியாதையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிற உறுதியோடு நம்ம வாழணும். அப்போ தான் இந்த துறையில் இருக்கிற பெண்கள் மேலே இருக்கிற அந்த தப்பான பார்வை மாறும். எவ்வளோ நல்ல துறை இது, எவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளோ டேலண்ட்ஸ், எல்லாமே இருக்குது. தமிழ் மக்கள் வந்து பாசத்தை அப்படி கொட்டுவாங்க. ஒரு திறமைசாலியை பார்த்தா அவங்க எங்கேருந்து வர்றாங்க, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெருமை. அவ்வளோ பாசத்தை அந்த விஜே சித்ராவோட மரணத்தில் பாருங்கள், எவ்வளோ பேர் சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு பெண்ணை மாதிரி அவங்கள பார்த்துருக்காங்க. அவ்வளோ பாசத்தை கொட்டுவாங்க தமிழ் மக்கள். இன்னொரு சித்ராவுக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு தள்ளி விட்டது என்னவாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்திருக்கட்டும், இல்லை வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அது அதிகாரிங்க வந்து அது கண்டுபிடிச்சி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையை கொடுத்து, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனுக்கு 10 வீட்டில் வேலை செஞ்சேன் மேடம். 30 ரூபாய்க்கு இவ்வளோ சாமான் தேய்ப்பேன் மேம். 30 ரூபாய்க்கு அப்படியெல்லாம் செஞ்சு பையன் ஒருத்தர்னா பிறந்தா நல்லா அழகாக பண்ண மேடம். வருவான் பாருங்கள், பையன் கூட நல்ல பையன், நம்மளை நல்லா பார்த்துக்கிறேன் மேடம். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளோ தொலைவு வந்த மேடம். அந்த 4 வருஷமாக ஃபோனில் தான் பேசுகிறாங்க. இவன் வந்து வாக்கு கொடுத்துட்டா, ராஜா காலம் மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதுலேருந்து மீண்டு வரமாட்டான். இன்னொரு 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க ஒத்துக்கலன்னா, ஏன்னா இவங்க மைண்ட் செட் புரிஞ்சிச்சு. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொன்னா பேயன்னு சொன்னா பிசாசின்னு சொல்ல காலுக்கு கைக்கு நடிச்ச கூட நான் வாங்கிக்குவேன். பெத்த புள்ள நான் வாங்கி அழாதீங்கம்மா சொல்லிட்டு காலில் விழுந்து நான் மனசு
டாக்டர் எடுத்துவாங்க மேடம். ஆமா. ஹார்ட் எடுத்து வச்சிரு மேடம், என்னால தாங்க முடியும். நான் வரமாட்டேன் நைனா. ஆமா, அப்படி இல்லை. நீங்க அப்படியெல்லாம் சொன்னா அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேருமா? என் பேர் அன்புமா. அன்பு. அன்பு, என்னாச்சுமா? நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தம்மா. உங்கள் வீட்டில் பார்க்கணும். நான் 5 வருஷமா உங்களை பார்க்கணும். எங்கேருந்து வரீங்கம்மா? அரக்கோணம்மா. நான் நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நான் தாம்மா கொடுத்தேன். என்னாச்சுமா? இது டிவி ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரிஞ்சுதாம்மா வந்தேன். யாராலும் செய்ய முடியாத உதவி நீங்கள் செய்வீங்க தாம்மா நான் மனசார வந்துக்கிறேன். மனுஷால்கிட்ட போய் நின்று பார்த்தேன், ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நின்று பார்த்தேன், யாருக்கிட்டையும் என் மனசில் இருக்கிற வேதையை என்னால் சொல்ல முடியலம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? 1986 கல்யாணம் ஆச்சுமா. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எங்கள் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க. சின்ன அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. அண்ணன் தான் அப்பா ரயில்வேல வேலை செஞ்சிருந்தாரு. அந்த வேலையை அண்ணனுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் 6 பேர், 3 பேர் அக்கா தங்கச்சிங்க, 3 அண்ணன் தம்பிங்க. 6 பேரும் என் அண்ணன் தான் பார்த்துக்கினான். பொம்பளை பசங்களை பத்திரமா பார்த்து வெளியே விடாத வளர்த்தான். நல்லா பார்த்து வளர்த்தான். வாழ்க்கையை தான் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கல. அண்ணன் வந்து என்னை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சொந்தத்துலேயே தான், சொந்தம் தான். அவரும் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போதே அவர் நல்லா தான் இருந்தார். பார்க்கும்போது நல்லா இருந்தார். எந்த வேலையும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சொக்கா வேஷ்டி தவிர அவர்கிட்ட எதுவுமே கிடையாதுமா. இப்படி எடுத்துன்னு கொடுத்துறேன் எங்கள் அண்ணன். அப்புறம் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டம். சோறும் தண்ணி இல்லை. பாப்பா வயிற்றுல நிச்சிப்பா. அந்த பாப்பா தான் வந்துக்கிறான். அது நின்ன உடனே சோறு இல்லை, தண்ணி இல்லை. இவர் என்னை விட்டுட்டு திருப்பதிக்கே ஓடிட்டார். அப்புறம் நான் இலை தைப்பேன், எனக்கு இலை தைக்க தெரியும். இங்கே வந்தால் அண்ணன் தம்பிங்க நம்மளை சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இலை தைச்சி கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். எங்கள் தம்பிங்களும் இனிமேலுக்கு நீ உனக்கு ஒரு குழந்தை வச்சு, நான் 2 தங்கச்சி பார்ப்பேன், உன்னுங்களையும் பார்ப்பேன். குழந்தை தூக்கி நானே வந்துட்டேம்மா ஊரை விட்டு. அந்த ஊருக்கே வந்துட்டேன். வந்து எங்கள் வீட்டுக்காரன், நானும் ஒரு அம்மா, யாரோ புண்ணுவிதி அது இருக்குதோ இல்லையோ, அது தேடி கீடி அந்த ஊரே தேடி எட்டுன்னு வந்து விட்டாங்க. எதுனா வேலையாகவும் செஞ்சுன்னு வீடு விட குழந்த கையிலுமா 4 மாதம் குழந்தையிலே வீட்டு வேலைக்கு போனேன். வீட்டு வேலைக்கு போய் ஈரத்தில் ஜன்னி ஜோரம் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் தம்பிகளை வந்து ஊரில் கூட்டின்னு வந்து பிச்சை தலை, நீ இந்த ஊரோடவே இருந்துடும், அங்கே மட்டும் நீ போவாதுன்னு சொல்லிட்டு 2 தம்பிங்களும் சேர்ந்து இஸ்துன்னு வந்துட்டாங்க. இவரையும் என்ன இருந்தாலும் நீ வாழ்ந்ததுக்கு ஒரு பேர் இருக்காது, அந்த ஆளுக்கு யாரும் இல்லை, அனாதையாக நிற்கிறாரு, நீ அவரை இட்டுன்னு வந்து காப்பாற்றிக்கோ, வீட்டு வேலை செஞ்சனால காப்பாற்றி. ஒரு குங்குமஞ்சா வச்சா கூட ஒரு அர்த்தம் இருக்கணும், விடக்கூடாது. ராவோட எங்கள் தம்பிங்க ஷேவிங் பண்ணி முடியை வச்சு வெட்டி அவனுக்கு பேண்ட் ஷர்ட்டு கொடுத்து கொஞ்சம் டீசெண்ட் ஆக்கி விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருப்பார். மேடம் நான் போய் வீட்டு வேலை செஞ்சு எடுத்துன்னு வந்து போட்டால் சாப்பிடுவார். எனி டைம் பேசுவார். கொளுத்து வேலைக்கு போகிறார் இப்போ. ஏன்னா அவர் கஷ்டத்தை நம்ம சாப்பிட்டு போய் சொல்லக்கூடாது. கொளுத்து வேலைக்கு போகிறார் மேடம். கொளுத்து வேலைக்கு போய் இஷ்டமாக வாரி போட்டு வருவார். அப்படி இருந்துட்டு சரின்ட்டு அதோட வாழ்க்கையாக வாழ்ந்தோம்மா. வாழ்ந்து இவரை வச்சுக்கின்னு நான் வீட்டு வேலைக்கு போய் செஞ்சேம்மா. 10 ரூபாய்க்கு செஞ்சுன்னு இருந்து இப்படியே இருந்து பாருங்க. கடைசியாக பையன் நின்றுட்டுக்குது. பையன் பிறங்கும்போதும் அந்த நைட்டு எங்கள் தம்பிக்கு காலையில் கல்யாணம், எனக்கு பையன் பிறந்தது. சோறே இல்லை, அது பிறந்தது. வயிற்று நோவுன்னா வயிற்று சோறு இருந்தால் தான் வயிறு ஒட்டி போச்சு. இவர் பேசினுக்கிறார். இவர்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது மேடம். இன்றைக்கி நான் செத்துனா கூட நாளைக்கு தேங்காய்லாம் வாங்கி கொடுத்து யாருன்னா சொன்னால் தான் உடையினா உடைப்பார். அப்படி தான் இருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுவோம்? அப்படி இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை 10 வீட்டில் வேலை செஞ்சேன் மேடம். கையில் பொண்ணு, பையனை காப்பாற்றணும், புருஷனுக்கு சோறு போடணும். யார் கூப்பிட்டாலும் வேலை செய்ய முடியும். அரிசி செலிக்க சொல்லுவாங்க, ஜெலிப்பேன். வீட்டு வேலை இங்கே வா, எங்கள் வீட்டில் கல்யாணம் சாமான் தேயினுவாங்க. எங்கள் வீட்டில் மேலெல்லாம் ஏற கட்டணும் வாணும் போங்க மேடம். அப்போ இப்போனா காசு அதிகம் மேடம். அப்போல்லாம் 50 ரூபா, 30 ரூபாய்க்கு இவ்வளோ சாமான் தேய்ப்பேன் மேம். 30 ரூபாய்க்கு அப்படியெல்லாம் செஞ்சு பையன் ஒருத்தன் தான் பிறந்தா நல்லா அழகாக பிறந்த மேடம். வருவான் பாருங்க, எல்லாம் பிறந்து நல்லா காப்பாற்றி ஆளாக்கி ஒருத்தருக்கிட்ட கை ஏந்த விடாத, ஒரு கடன் பிரச்சனைக்கு நான் போகாத, சண்டை பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு கிடையாது மேடம். பக்கம் அக்கா யார் பேச்சுக்கு நான் போக மாட்டேன். கௌரவமாக வளர்த்தேன் மேடம். நான் யார் பேச்சுக்கும் போகல. பசங்களையும் யார் வீட்டில் கையை அந்த உள்ள உழைச்ச சாப்பாடு போட்டேன், சாப்பிட வச்சு படிக்க வச்சுட்டு ஆளாகும். பொண்ணை வர சொல்லுங்களேன். குட் மார்னிங். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். பேரன் பேத்தி கூட வந்திருக்கு. அப்படியா? 2 பசங்களா உங்களுக்கு?
நல்லா பையன் இருக்கீங்க? தான் பெரியவன், பொண்ணு 2வது. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா உங்களை டிவியில பார்த்தது நேர்ல பார்க்குறேன். குட் மார்னிங் ஐடி, குட் மார்னிங். ஃபஸ்ட்டு குட் மார்னிங். உங்களை பார்த்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே நான் உங்களை பார்க்குறது 10 சொந்தக்காரருக்கு சமமாக உங்களை நான் பார்த்துட்டு போயிடுறேன். இதுதாங்க உண்மை. ஆக்சுவலி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, 10 சொந்தக்காரங்களுக்கு சமம். இந்த மாதிரி எத்தனை பேரை நான் வெளியே மீட் பண்றேன் சொல்லுங்க. இந்த சேனல் 80ல் வந்துன்னா என்ன காப்பாத்திருக்கலாம். கடைசியில் உங்களை இந்த ப்ரோக்ராம் என்றைக்குமே நடத்துங்க மேடம். எங்களை மாதிரி ஜனத்துக்கு அது ஓணும். ஏன்னா மனுஷால்கிட்ட போய் நின்று பார்த்தேன் மேடம், அழுதேன். எல்லாம் சத்திய சோதனை. பையன் சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறியா? உன் பையனை நான் பார்க்குறேன். 20,000 ரூபாய் கொடுக்குறியா? கஷ்டப்படும் போதெல்லாம் பச்சை தண்ணி கூட கொடுக்கல மேடம். இன்னைக்கு யாரோ கேட்டா கூட பரவாயில்ல, சொந்தமே கேட்குறாங்க. சொந்தமே கேட்கறதுனால சொந்தமே தூண்டி விடுறாங்க. அம்மா உனக்கு டிவியில வந்து உட்கார்றது பரவாயில்ல? பரவாயில்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். தெரிஞ்சுதான் மேடம் வந்தேன். நீங்களே இருக்கும்போது நாங்கள் இருக்கிறதுக்குண்ணா, எங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் இருக்கிறதுக்குண்ணா மேடம். அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம். நாங்களே உங்களை பார்க்கணுன்னு 5 வருஷமாக போராடி நான் வந்து துணிஞ்சு வந்திருக்கேன் மேடம். உங்கள் பையன் நல்லா படித்தானா? பையன் படித்து 10வதுலேயும் மேடம் ராவெல்லாம் மறுநாள் பரீட்சை மேடம். ராவெல்லாம் போவோம் மேடம். அவங்க கூட கேம் ஆட போயிடுவாங்க, வீடியோ கேம். பசங்கிட்டும் போயிடுவாங்க, இவனும் போடுவாங்க. 12கெல்லாம் தேடி தேடி பிடிச்சி அவனை இட்டு வந்து படிப்புக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன். படிச்சுட்டான் மேடம். இப்போ படிச்சுட்டான், பிஎஸ்சி முடிச்சான், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் முடிச்சான். முடிச்சு இப்போ எல்லாம் படிப்பெல்லாம் எப்படியோ அம்மா போராடி தான் படிக்க வச்சேன். அப்புறமா படிக்க வச்சுட்டேன் மேடம். 360 மார்க் வாங்கினேன் 500ல். ஆனால் நல்ல நாலேஜ் உள்ள இங்கிலீஷ் நாலேஜ் அதிகம் மேடம். அந்த இங்கிலீஷ்னால தான் இப்போ வேலையே செய்கிறான். அப்புறமா அப்படி இப்படின்னு இவ்வளோ கல்யாணம் பண்ணதுனால என்னால் மேல் கொண்டு படிக்க வைக்க முடியல. +2 படிக்க வச்சேன் மேடம். +2ல கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துட்டேன். அதுக்கே கொஞ்சம் எங்கள் சொந்தக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பொண்ணு மேரேஜுக்கே நான் அவங்களெல்லாம் உழைச்சேன் மேடம். சின்ன அப்பத்துலேருந்து குடும்பத்துக்கு சோறாக்கி போட்டு உழைச்சிட்டு. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களாம்மா? இல்லைங்கம்மா. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? அவர் எலக்ட்ரிஷியன், கான்ட்ராக்ட், கூலி வேலை தான். போனால் காசு, போகலன்னா இல்லை. இப்போதைக்கு நாங்கள் வாடகையில் தான் இருக்கோம். சின்ன வீடு தான். இவ்வளோ பிரச்சனை அம்மாவே நானே கூட்டிகிட்டு போய் கூட வச்சுப்பேன். ஏன்னா இருக்கிறது ரொம்ப சின்ன வீடு. அதனால அங்கே எங்கள் சாமானு பசங்களை வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டமாக. வேற மாமியார் இருக்காங்க மேடம், அந்த இடத்துல நம்ம போக முடியாது. நம்ம இருக்கட்டும், ஒருத்தர் நம்ம பிரச்சனையாக இருக்கக்கூடாது மேடம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்புறம் என்னாச்சு? இப்போ என்னம்மா பிரச்சனை? இது கேளுங்க. கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்தாங்க, திருத்தணியில் கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுங்க. நான் அவனை இப்போ வேலைக்கு போகிறாரா? இப்போ வேலைக்கு போகிறான் முடியும். இங்கே தான் சென்னையில் வேலை செய்கிறான். வேறு 4 வருஷமாக வேலை செய்கிறான். அங்கேயே ஒரு அரக்கோணத்தில் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தான் மேடம். அந்த இடத்துல வேலை செஞ்சுருந்து இந்த பையனை செஞ்சுருக்கான். அங்கே ஒரு பொண்ணு ரிலேஷனு தான் அவங்களும். அவங்க ஒரு கடை மாதிரி வச்சுருந்தாங்க. இது பொண்ணு ஏற்கனவே அங்கே கடையில் வச்சு வேலை செஞ்சுருந்துக்குது. இந்த பொண்ணு நான் செஞ்சது இவங்க பேசப்படலன்னு, இவனும் அக்கா மாதிரி தான். அவன் நல்ல பையன் தான். அது வரைக்கும் அக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு தான் பேசியிருக்கான். அப்புறம் அப்படியே எப்படி ஆனான்னு தெரில மேடம். நான் என்ன நினச்சேன், எங்கள் பையன் ஒரு பொண்ணு பார்த்து நிற்க வச்சா கூட நிற்க மாட்டான் மேடம். காமாக தான் இருப்பான், காமாக தான் பேசுவான், சவுண்டெல்லாம் பேசுவான். இவன் பேசுவான் நல்லா என்ன மாதிரி. அவன் பேச மாட்டான், காமாக இருப்பான். பக்கத்தில் மேடம் லேடிஸ் மாதிரி அவன், ஜென்ஸ் மாதிரி நான். எதுவாக இருந்தாலும் உங்களை மேலே போல்டாக பேசிட்டு போயினே இருப்பேன். அது யாருக்கும் போயிட மாட்டேன். பையன் கூட நல்ல பையன், நம்மளை நல்லா பார்த்துக்கிறேன் மேடம். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளோ தொலைவு வந்த மேடம். அந்த 4 வருஷமாக ஃபோனில் தான் பேசுகிறானா. இவன் வந்து வாக்கு கொடுத்துட்டா, ராஜா காலம் மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதுலேருந்து மீண்டு வரமாட்டான். நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, நம்ம எப்படி முடியாதுன்னு சொல்கிறது, இப்போ அம்மா அப்பா சொல்கிற பொண்ணு நம்ம கட்டிக்கிறது அப்படின்னு ஒரு யோசிக்கிறான். நம்ம வந்து ஜாதி மதம் பணம் எதையும் பார்க்கல மேடம், நல்ல குணத்தை தான் பார்க்குறோம். ஏன்னா வாழ்க்கைன்றது இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு போகிறது இல்லையே. இப்போ ஒரு பொம்பளை ஸ்டெடியார் தொட்டு தான் அவங்க அப்பாவை காப்பாற்றினேன். என் பொண்ணு ஸ்டெடியார் இப்போ எங்கள் மரும பிள்ளைங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி தான். எங்களிடம் வந்தோடனே அவரே இன்றைக்கி என்ன அம்மான்றாரு. அவர் ஒரு குடும்பமாக ஆக்கி இன்றைக்கி வச்சுக்கிற மேடம் நான் தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எங்கள் அண்ணன் தம்பி பங்காளிங்க சொந்தம் தான் அவங்க. நான் மந்திரம் பண்ணி மயக்கம் பண்ணி பொண்ணையும் மாமியார் வீட்டிலேருந்து பிரிச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்து வச்சுட்டேன்னு பையன்கிட்டே சொல்கிறாங்க. இதையும் அவன் நம்புறான் மேடம். பையன் என்ன செய்கிறான் தெரியுங்களா, ஒரு அரிசி மூட்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏன் இது மந்திரம் பண்ணி சொல்கிறாங்களே இங்கே வாசத்தில் வெயின்னு சொல்லி, அதனால தான் நீங்கள் வச்சுக்கிறான்றான். சொல்கிறவங்க கேட்குறாங்க. 1000 சொல்லுவாங்க மேடம், நீங்களே சொல்லுங்கள். 1000 சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சேனலில் உட்காந்து பையனை வர சொல்லுங்களேன். சொல்லுங்கள். அவன் என்ன வாங்கி கொடுத்து எல்லாம் ஐஸ்வர்யமாக வச்சுருக்கான் மேடம். என்ன அதை பற்றி எல்லாம் குழந்தை மேலே போய் சொல்லக்கூடாது. எல்லாம் நல்லா வச்சுருந்துன்னு மேடம். அந்த பொண்ணால் அவன் என்ன பேசுகிற வார்த்தையே போதும் மேடம். வணக்கம்ப்பா. வணக்கம். என்ன வேலை செய்கிறீங்க? ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபெசிலிட்டி மேனேஜர். வெரி நைஸ். இது பெரிய என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. லவ்னு வந்துட்டாலே இந்த ஜெனரேஷனில் ஒரு சில வீட்டில் அம்மா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக திட்டுறீங்களோ அவங்கள? சம்டைம்ஸ். ஏன்பா?
அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை நான் ஏன் வளர்த்துருக்காங்க. சொன்னா பேயேன்னு சொன்னா பிசாசின்னு சொல்ல காலில் கத்த கைட்டு நடிச்ச கூட நான் வாங்கிக்குவேன். என் பெத்த புள்ள நான் வாங்கி அழாதீங்கம்மா. சொல்லிட்டு காலில் விழுந்து நான் இது மனசு டாக்டர் எடுத்துவாங்க மேடம். அம்மா ஆர்ட் எடுத்து வச்சுட்டு மேடம் என்னால் தாங்க முடியும். இருங்கம்மா, இருங்க. தம்பி, அம்மா அப்படிலாம் பேசலாமா? உங்களுக்கு கோவம் வருது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இரிட்டேட் ஆகுறீங்கன்னு புரியுது. ஆனால் அம்மா இல்லையாப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க. பேசலாமா? ஆனால் உங்களுக்கும் நல்ல பாசம் இருக்கும் அம்மா மேலே, இல்லாமல் இருக்காது. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை பண்ணீங்கிட்ட இல்லை திட்டியிருக்கேன் மேடம், 100ல் 1 டைம். சரி, என்ன நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். அம்மாவோட பக்கத்தை சொல்லிட்டாங்க, உங்கள் பக்கத்தை சொல்லுங்களேன். 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களா? ஆமாம், ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர். இது சின்ன கம்பெனி, அப்போது ஒர்க் பண்ணுது. சரி. அப்போ ஃப்ரெண்ட்லியாக ஏற்பட்டு நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் சரி, அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்கப்பா? அவங்க வீட்டில் அவங்க ஃபாதர், மதர், ஒரு சிஸ்டர் தான், அவ்வளோதான். இவங்க யங்கர் சிஸ்டரா? இவங்க மேலேயா? எங்கே தான் யங்கர் சிஸ்டர். இவங்க என்ன படிச்சிருக்காங்க தம்பி? இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. முடிச்சு ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ எங்கே வேலை செய்கிறாங்க? ஒர்க் பண்ணல, வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாம் மேடம், எனக்கு எங்கள் பையனுக்கோ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம். ஒரே பிரச்சனை இப்போ அந்த பொண்ணு தான். இவனுக்கு மேரேஜ் வயசு வந்துச்சு மேடம். நான் பொண்ணு பார்த்தேன் மேடம். நாங்கள் தம்பியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி 2017 நாங்கள் ஜோசியம் பார்த்தோம் மேடம். இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் தருணம் இருக்குது. இப்போ பண்ணலைன்னா இவனுக்கே உடம்பு பிரச்சனை ஆகிடும். 2020க்குள்ளே பண்ணிடணும்னு சொன்னாங்க. இவங்க ஒரே அடி என்னன்றா, ஜோசிகாரெல்லாம் நம்பக்கூடாது. ஜோசிகாரெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அவங்களெல்லாம் நீ நம்பக்கூடாது. அசிங்கமாக பேசுகிறான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல நாலேஜ் உள்ள பையன் தாய்கிட்ட வந்த மட்டும் தாறுமாறாக பேசுகிறான். என்னப்பா? சொல்லுங்க, ஜோசி இல்லாத எப்படி மேடம் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு வீடு பார்க்குறோம் மேடம், அந்த வாஸ்து பார்த்து தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? இல்லை ஒரு மேடம் வாங்குறோம், பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா? பொண்ணு விஷயம் இல்லை மேடம். எனக்கு ஜோசியம் பார்க்கும்போதே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா மேடம்? உன் பையன் ஒரு கிராஸ் வாங்குறான், அது நல்லது கிடையாதுமா. நீங்கள் அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்க. நான் நம்பலை, ஏன்னா நம்ம பையன் நல்ல பையன். அவங்க சொன்னால் சொல்லி போகிறாங்க, நான் இருந்துட்டேன் மேடம். அம்மா ஒரு விஷயம் கேட்குறேம்மா. ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா அந்த ஜோசியரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா மேடம், நான் என்ன மூட நம்பிக்கை நல்லது கிடையாது. அது கரெக்ட், நல்லது. நீங்க சொல்றது கரெக்ட். மூட நம்பிக்கையில நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றேன் தெரியுங்களா மேடம்? பேர் பொறுத்த மட்டும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார இந்த கலி உலகத்துல அவரை வச்சுன்னு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா நான் வச்சுன்னு காப்பாத்தினேன். ப்ளீஸ் அம்மா, நான் சொல்றது கேளுங்க. மனப்பொருத்தத்துக்கு மேல பெருசு வேற எதுவுமே கிடையாது. அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சுத்தமா முட்டாள்தனம்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால நீங்க அதை மைண்ட்ல ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம குழந்தைகளை வளர்க்கறது வரைக்கும் தான் நமக்கு கடமை. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் எடுக்கிறது நம்ம சொல்ல தான் முடியும். நல்லது கெட்டது எடுத்து சொல்ல தான் முடியும். முடிவு அவங்க என்ன எடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். முதல்ல அதை மனசுல புரிஞ்சுக்குங்க அன்பம்மா. சொல்லுங்க. எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது மூட நம்பிக்கையை தள்ளி வைங்க. அதுக்குன்னு ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். காலங்காலமாக இருக்கிறதெல்லாம் அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கைங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்கள் பையன் இப்போ யாரோடய பழகிட்டு இருக்கான், அது கெடுதல், அது அவன்கிட்ட விலகி வர சொல்லுன்னெல்லாம் சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் எந்த அஸ்ட்ராலஜராலையும் சொல்ல முடியாது. தம்பி எல்லப்பன், சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் 5 வருஷமா பழக்கமா? 6 இயர்ஸ் மோர். 6 இயர்ஸ். உங்க 2 பேருக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? கல்யாணம் பண்ணுவோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். அது உங்க அப்பா அம்மா பெர்மிஷனோட தான் பண்ணுவோன்னு இருக்கீங்களா? ஆமாம், 5 இயர்ஸ் முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் மேடம். ஸோ அவங்களோட ஓகேன்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லல மேடம். பட் அவங்க வீட்லேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்ன ப்ராப்ளம்? அவங்க வீட்டில் என்ன அப்ஜெக்ஷன்? லவ் வேண்டாம், அந்த எப்படி தெரியாதவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான், பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணாங்க, சரி இப்போல்லாம் எல்லாமே இது நடக்கிறது தான். ஸோ நமக்காக 5 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. நம்மளும் அவங்க மாறிடுவாங்க, நம்ம வெயிட் பண்ணோம், நம்ம மாறிடுவோன்னு அவங்க வெயிட் பண்ணாங்க. ரெண்டும் முடியல. சரி அந்த பையன் என்ன ஏதுன்னு விசாரித்து நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க.
ஆனா உங்க அம்மா என்ன சொல்றாங்க? 5 இயர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம். ஸோ இவங்க மாறுவாங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாக்கு ஏன் பிடிக்கல? மேஜர் திங் வந்து ஜாதகத்தில் ஒரு பொருத்தம் இல்லை. ம். ஸோ அதுதான் அவங்க ப்ராப்ளம். அப்படியா? அவ்வளோதான். அன்பம்மா, அந்த கழுத்து பொருத்தம் கிடையாது. பண்ண ஒன்று அவங்களுக்கும் இவங்களுக்கும் சொல்லிட்டாங்க. மாங்கல்யம் பொருத்தமே இல்லைங்களா அந்த பாப்பாவுக்கு, இவனுக்கும் அந்த பாப்பாவுக்கு இல்லைங்களாம். அதோட எங்கள் தம்பியை உதறி இதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா மேடம், 1001 குழந்தை தான் நீ இருக்க, இது நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. அவனே ஃபோனில் போட்டான் மேடம், என்னை மீறி அந்த ஃபோன்லேயும் அவனே போட்டான். அதுலேயும் எனக்கு தமிழ் வார்த்தையே காட்டினான். எல்லாத்துலேயும் ரிஜெக்ட் தான் வருது, பார்த்துங்க. இது சொல்லி நீ எப்படி என்னன்றா, நான் போகல, அவங்க வீட்டில் போகல, பேசலை, ஃபோனில் இது பாருங்க இப்படி 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 இப்படின்னு 1000 எங்கள் பாப்பா கொடுத்துங்குது, நல்லா தான் இருக்குது, 1000 செல்லு தான் வரும், அதுக்கு நம்ம பார்க்கணுமா? நீங்களே சொல்லுங்கள் மேடம். நான் என் தம்பியை இனிமேல் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப என்னையே பேசிட்டான் மேடம். என்னை இது வரைக்கும் அவன் அந்தமாதிரி பேசுனது கிடையாது. நான் அவனை இனிமேல் என்னுடைய குழந்தையாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவனுக்கு 5 வயசு வித்தியாசன்றதுனால அம்மா வேலைக்கு போயிருந்தாலும் அவனை தான் நான் தான் பார்த்துப்பேன். இப்போ என்ன செய்கிறான் தெரியுங்களா, ஒரு மன உளைச்ச மாதிரி எடுத்தறிஞ்சு எப்படி பேசுனா அவனை அப்புறம் வந்து காலில் விழுறான். சரி அம்மா, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லாம திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணல மேடம், பண்ணலை. உங்களை மதிக்கிறதுனால தானே என்னை மதிக்கிறான் மேடம், நான் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டு இப்போ வந்திருக்கான்ல, இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி வருமா? வராது. நான் வராது. ஹாஸ்டலில் சேர்ந்துறேன்னு வர மாட்டாங்க மேடம். அது இல்லை எனக்கு தெரியுது மேடம். நான் ஹாஸ்டலில் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தொலைக்கு வந்து உட்காந்துக்கிறான். சரி, அப்படி இருந்தாலும் வந்தால உங்க மேல அக்கறை இருக்குல்ல. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லல, அது அப்ரோச் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா. அம்மா கிட்ட வந்து அம்மா நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்ற அப்ரோச் பண்ற ஒரு விதியம் இருக்கு இல்லையா. பேட் வார்ட்ஸ் யூஸ் பண்ணி அசிங்கமா சொல்லிட்டாங்க மேடம். மாங்கல்யம் பொறுத்து இல்லைன்னா எப்படி மேடம் நான் ஒரு குழந்தைக்கு தாலி கட்டி வைப்பேன்? அவ கேடு கட்ட தாயா இருந்தா கூட நீ நல்லா இருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அஸ்ட்ராலஜியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ஸோ இவங்க இதுதான் ஒரு ரீசனாக சொல்லிகிட்டே இருக்காங்களே. சரி ஓகே, என்ன தான் இருக்குது, இது ட்ரூ ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்க தான் நான் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில பொருத்தம் இல்லை தான். பட் அதுக்கு என்ன பண்ண முடியும், நாங்கள் பண்ணும் போதே ஜோசிய பொருத்தம் பார்த்துலாம் பண்ணல. யார் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல மேடம், அவங்களே ஸ்டார்டிங்லேயே நேமை வச்சே சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி இதே மாதிரி இது நேமை வச்சே இப்படி இவங்க சொல்கிறாங்களேன்றதுனால ஃபைனலாக ஒரு 2018 இல்லை 19 தான் சரி இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் தான் ஜாதகம் கேட்டு கொடுத்தேன். எப்படிப்பா நீங்கள் அங்கேயே தப்பு பண்ணிட்டீங்க, அங்கேயே தப்பு பண்ணிட்டீங்க. இது ஜாதகம் பார்க்காம இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. இப்போ நாலேஜ் உள்ள பசங்களே நல்லா படித்த பசங்களே இல்லை மேடம். ஒரு பாப்பா அதுக்குன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது மேடம். காலகட்டத்தில் அந்த காலத்திலே நம்மளுக்கு கூட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுப்பிச்சா கூட ஒருத்தரை பார்த்தோன்னே பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிருந்தா நம்மளுக்கு கூட நல்லா இருந்திருக்குன்னு நம்மளே நினைப்போம். அது ஒரு ஆசை தானே. அதே மாதிரி தான் மேடம் இதுக்கு நாலேஜ் உள்ள காலம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனும் பழகலாம், பேசலாம், இதெல்லாம் காலகட்டம். அதே மாதிரி பேசும்போதே பசங்க கூட நாலேஜ் உள்ள பசங்க முதல்ல பொருத்தம் பார்க்கும். அதுங்களே பார்க்குதுங்க. கிளி கூண்டு கூட கிளி ஜோசி கூட பார்க்குதுங்க மேடம். நாங்களே நிறைய பார்த்துருக்கோம். அன்பமா சமாளி நீங்க இல்லை மேடம், நான் சொல்கிறேன் மேடம், நீங்கள் வாழ்க்கை வந்து சரி ஒரு நிமிஷம். அம்மா, சின்ன பையம்மா, உங்களோட என்னோட வயசுல நம்ம நம்பலாம், அவனுக்கு நம்பிக்கை இல்லை. போயிட்டு ஒரே ஒரு பொறுத்து இந்த ஒண்ணு இருந்துதா உண்மையில மேடம் வயிற்றுக்கு பொறுத்து இல்லைன்னா கூட. சரி ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்க பொருத்தம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, மன பொருத்தம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க சொல்லி? இப்போ மன பொருத்தம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேம்மா, உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எனக்கு பார்த்தாங்க மேடம், மன பொருத்தம் பார்த்தாங்க. என்ன ஆச்சு உங்க வாழ்க்கையில? நீங்க ரொம்ப பொருத்தமா சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷம் இல்ல, என்ன பொருத்தனா இப்போ அவரை வச்சு நான் காப்பாத்தினா அவர் விட்டுட்டு போல இல்லைங்களா? அதுல அது ஒத்துக்கிறேம்மா. அது வந்து உங்களோட சாமர்த்தியம். ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால குடும்பத்துல இவ்வளோ கலகம் வருது இல்ல, இவ்வளோ கலகம் வருது, அம்மாக்கும் பையனுக்கும் பிரச்சனை வருது. அவன் என்னடா என் மேலே உண்மையிலே நம்பிக்கை என்னை நல்லா பார்த்துறான். நான் சொன்னேன் எனக்கே கண்ணு அவிஞ்சிடும். குழந்தை இன்றைக்கி 3000 ரூபாய் வீட்டில் நான் இருக்கிறேன்னா அது அவன் தான் காரணம். என்னை நல்லா ஒரு தண்ணி பிடிச்சி கூட கீழே வைக்காத அளவுக்கு பார்த்துக்கிறான் மேடம். பார்த்து என்ன பிரயோஜனம்? நீ வார்த்தையால் தேல் கூட நல்லா இருக்கும், கொட்டிட்டா கூட ஒரு ஊசி போட்டுலாம். மனசில் கொட்டிட்டா பேசுகிறேன். அது யாரால? அந்த பொண்ணை பார்த்ததுனால தானே. இருங்கம்மா, ஏம்ப்பா அப்படி பேசுகிறேன்? இல்லை தவறு தான் மேடம், சாரியும் கேட்டுடுவான் அவங்ககிட்ட. பட் அந்த எக்ஸ்ட்ரீமில் நம்ம வந்து இப்படி தான் நடந்துக்கணும்னு நமக்கு தெரியாது. அன்பம்மா, உங்கள் பையன் அந்த பொண்ணு மேலே பாசம் வச்சுருக்காரு. என்னை வந்து அவன் பொண்ணு கேட்க சொன்னான் மேடம். நான் கேட்கல. உனக்காக தாம்மா இவ்வளோ வெயிட் பண்ணி அவன் நல்லது தான் செய்கிறான். தாய் மேலே மதிப்பு தொட்டு தான் இவ்வளோ தொலைங்க அவன் வெயிட் பண்ணுறான். இவனுக்கும் மேரேஜ், இவன் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகிப்போச்சு.
நான் சொல்கிறத நீ நம்பலைல்ல மேடம் நம்ம பையன், நான் அதனால் நான் உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன். எந்த தாயும் ஒரு பையனை அழிஞ்சு போன்னு சொல்ல மாட்டான். அதுவும் நான் உன்னை கண்கொள்ளா வச்சு காப்பாற்றணும். அதனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். உனக்கு விருப்பப்படுற நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஹாஸ்டலில் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு அவள் தான். எனக்கு எல்லாம் செய்கிறான், ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றது இல்லை, அம்மா கிட்ட கையால தண்ணி குடிக்கிறது இல்லை. இவங்க கூட பாருங்க பையனை தான் விட்டு கொடுக்காம போறாங்க. மேடம் நீங்க யாரும் இல்லை சப்போர்ட் கூட. அப்ப நான் யார் மேடம்? எனக்கு யாருங்கிறா பாருங்க. சரிம்மா ஒரு நிமிஷம் அன்பம்மா. 11 இதுக்கு என்ன சொல்யூஷன்? இவங்க மூட நம்பிக்கையை உடைச்சி ஓகே சொல்லணும் மேடம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் சைலண்ட்டாக 2 பேரும் சைலண்ட்டாக இருந்துடலாம். இவன் கல்யாணமே பண்ணிக்காது இருப்பானா மேடம்? அந்த பொண்ணு இல்லைன்னா இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? கேட்டுங்க நீங்களே. சைலண்ட்டாக இருக்கிறேன்னு இங்கே இப்படி தான் மேடம் சொல்கிறான், வீட்டில் போனால் வயலண்ட்டாக ஆரம்பிச்சிடறான். இப்போது இவ்வளோ தூரம் இவங்க ஜாதகத்தை நம்புகிறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே செய்யலைன்னா? அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் பிடிக்காம போகுது? 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் எவ்வளோ. சப்போஸ் அம்மா வேண்டவே வேண்டாம் ஒத்துக்கவே இல்லைன்னா? எனக்கு இப்போயே புரிஞ்சிச்சு ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. சரி ஓகே, அவங்க அப்படியே இருந்துடலான்னு தான் நான் முடியும். ஏன்னா அவங்களும் அப்படியே தான் இருக்க போகிறாங்க, நானும் இப்படியே இவ்வளோ நாள் அப்படியே இருந்தேன்னா நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டில் இருக்க மாட்டேன். ஆமாம், அந்த மாதிரி பிளாக்மெயில் எல்லாம் பண்ணக்கூடாதுமா. எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணக்கூடாது தம்பியை. கிடையாது, நான் பிளாக்மெயில் சொல்ல மேடம், நான் வாழ்க்கையை அனுபவிச்சு தான் சொல்கிறேன். நான் உண்மையே சொல்கிறேன் மேடம். இவ்வளோ தொலைவு வந்தது இவனே கூட நினைப்பான், என் நெட்னு வந்து இங்கே உட்கார வச்சிட்டாங்க அம்மான்னு கூட நினைக்கிட்டோம். ஏன் சொல்லுங்களேன், சொந்தத்தில் போய் நின்று பார்த்தேன் நடக்கலை, ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லி பார்த்தேன் நடக்கலை, ஓன்னு வீட்டில் அழுகுறேன், என்னால் முடியல. கனவு பக்கத்தில் தான் இருக்க, நான் சொல்லி அழ முடியல. சரி இல்லப்பன், ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்கள் அம்மாவை நீங்கள் விடலை. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா அம்மாவை மதிக்காமல் பண்ணலை. அம்மா நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தை வாங்கின்னு வந்து அந்த ஜாதகத்தை பார்ப்போம். பொண்ணு பொருத்தம் முதல் முக்கியமாக 3 தான் பார்ப்போம் மேடம். கழுத்து பொருத்தம், மனப்பொருத்தம். நீங்கள் சொன்ன மாதிரி மனப்பொருத்தம், அந்த ஒத்துமை இருந்தால் தான் மேடம் காலம் ஃபுல்லாக அவங்களால வாழ முடியும். அதுதான் பார்ப்போம் மெயினாக. 3 தான் பார்ப்போம். வயிற்று பொருத்தம் பாப்பா இருக்குதான்ட்டு. இந்த 3 தான் மேடம் ஓகே பார்த்து பண்ணுவோம். 10 பொருத்தத்தில் இந்த 3 உண்டா நாங்கள் பார்த்துருவோம் மேடம். ஆமாம், நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க உங்கள் பையனை. உங்கள் பையன் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். போக மாட்டேன் மேடம், அந்த எண்ணம் இருக்குது. இவன் இப்போ கூட நான் சொல்கிறேன் தெரியுமா, உனக்கு விருப்பம் இல்லைம்மா, நான் காலம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன், அந்த பொண்ணு எவ்வளோ நாளைக்கு வச்சுப்பாங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அப்படியே இருக்கட்டுமா, உனக்காக நான் சம்பாதிச்சு கொட்டிட்டு உனக்காக நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்றான். அந்த பொண்ணை வந்து நீ பார்த்த பழகினு சொல்கிறேன், நீயே சொல்லி நல்லபடியாக ஒதுங்கி வந்துடும். எனக்கு வந்து உனக்கும் எனக்கு பொறுத்தாவல, எங்கள் அம்மா இவ்வளோ தொலைவு போயிட்டாங்க. உங்கள் பையனை பார்த்தா தான் பாவமாக இருக்குது, உங்களை பார்த்தா பாவமாக நல்ல பையன்தான். இல்லை, நீங்கள் வந்து அவனுக்கு இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறீங்க. பசங்களோட விஷயத்தில் இப்படி பண்ணக்கூடாதம்மா. இமோஷனல் தப்பா இல்லைம்மா. நான் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை தட்டிட்டு அவன் எதுவும் பண்ண மாட்டான். அதுக்காக தான் நீங்கள் அவன்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீ கல்யாணம் பண்ணியானா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் ஹாஸ்டலில் சேர்ந்துப்பேன்னா அவனுக்கு வேற என்ன வழி? மனசில் ஒரு விஷயம் பட்டுடுச்சு, அதை தாண்டி போய் ஓகேன்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் எடுத்து அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. அதையும் மீறி அவன் சொன்னால் கேட்கலன்னா விட்டுருங்கம்மா. நீ எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான்னு நல்லபடியாக அனுகிரகம் பண்ணிடுங்க. அது ஒரே சாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. தம்பி, அவங்களோட பொசிஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் தான், நீங்கள் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே, உலகமே நீங்கள் தான். இது இவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் இவங்க இதே மாற்றி ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இது சின்ன கான்செப்ட் தான் மேடம், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது ரொம்ப பேசிக், இது ஒரு அடிப்படையான பிரச்சனை தான். இது ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் இதே பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இல்லை. நீ உங்களுக்கு சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனைப்பா. அதுக்கு தான் மேடம், அதுதான் இப்போ இப்படி ஜாதகம் இல்லைன்றதுனால இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? உங்கள் அம்மாட்ட தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும். அம்மா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் அவள் இல்லாமல் வாழ முடியாது, எனக்கு வந்து அவள் வேணும், நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். இந்த டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும், நான் சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடாது. இது 1000 டைம்ஸ் சொல்லியாச்சு மேடம். அதே டீசெண்டாகவே சொல்லிட்டான். அம்மா நான் விரும்பிட்டு அது என்னம்மா பண்ணுறது எனக்கு தெரியல, அதுதாம்மா உனக்கு தெரியல, நீ அந்த காலத்து பொம்பளை, வாழ்க்கையில் தெரியல, லவ்ன்றது இப்படி தாம்மா வரும், அதெல்லாம் சொல்லிட்டுலாம் வராது, இப்படிதாம்மா. நான் வந்து என்ன இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அவன் வந்து நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா நம்மளுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது.
அவன் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறான், எங்களை நல்லா வச்சுருக்கான், நம்ம சொல்லவே கூடாது. ஆனாலும் எனக்கு வேணாம், என்னால் முடியல. நான் இங்கே வந்து ஹாஸ்டல் தங்கியிருந்தா வந்து எங்கள் பாப்பாவும் அதுக்கு தான் வந்தது. ஆமா, அப்படி இல்லை. நீங்க அப்படியெல்லாம் சொன்னா அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இங்கே இருந்துடும் மேடம். இல்லை, மொத்தத்தில் நான் மனசில் ரொம்ப வேதனை வச்சுருக்கிறேன் மேடம். இந்த வேதனையும் இல்லை, எல்லா வேதனையும் தாங்கி என்னால் முடியல மேடம். நான் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கணும். நான் எங்கன்னா இருந்துக்கிறேன் மேடம், என்னால் முடியல மேடம். இதை தாங்க எனக்கு முடியல. பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே இப்படி பண்ணா என்ன பண்ணது சொல்லுங்க மேடம். தம்பி அம்மாட்ட போய் உட்காருப்பா. அவன் எவ்வளோ அட்வைஸ் கூட பண்ணிட்டான் மேடம். எனக்கு இவ்வளோ மாதிரி இருக்கிறவங்கலாம் கூட எனக்கு சொன்னாங்க, குழந்தைங்க விஷயம் இதெல்லாம் அவ்வளோ தொழுகில் போகாதே, நம்ம பார்த்துக்கலான்னு கூட சொன்னாங்க மேடம். ஆனாலும் நான் கேட்காம தான் வந்தேன். இப்போ கூட நல்ல பையன்மா, அவனோட சந்தோஷம் தான்மா உங்களுக்கு நல்ல முக்கியம். பையன் தான் மேடம், காமா இருப்பான். அவன் சந்தோஷம் தான்மா உங்களுக்கு முக்கியம். பக்காக்கம் கூட இருக்கிறானே தெரியும். அவனை சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைங்க. சரி, அம்மாக்கு விருப்பம் இல்லை, நீயா கூட பண்ணிக்கன்னா அதுக்கும் இது பண்ண மாட்டேன்றான். பார்க்குறேன், நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு பேசுறது தான் மேடம் இவன் நம்புறான். இவன் உட்கார வச்சு சாப்பாடு போடுறான், அந்த பொண்ணு வேலைக்கு போவது இவன் தான் காசு கொடுத்து சம்பாரிச்சு சாப்பாடு போட்டுனுக்குறான். உனக்கே வந்தது பெத்தோடு நான் இருக்கும்போது நீயே அடுத்த பொண்ணுக்கு செய்கிற? சொல்லுங்கள் மேடம் நீங்களே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நாலேஜ் இல்லைன்னா உன்னை அந்த பொண்ணு கூட உன் பின்னாடி வருமா? தம்பி என்னப்பா? நான் சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சம்பாரிச்சு இவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு இது வரைக்கும் 1 ரூபீஸ் கூட செலவு பண்ணது கிடையாது. ஏன்னா பார்த்தே 3 years 4 years ஆகிடுச்சு நாங்கள். ஸோ மொபைல் கம்யூனிகேஷன் தான், அதுவும் ரேர் தான். ஏன்னா எங்களுக்குள்ளே இவ்வளோ டிலே ஆகுதுன்ற ஒரு விரக்தினால எங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் மனசு பொறுத்துன்றதுனால அவங்க பேசுகிறாங்களோ பேசலையோ எனக்காக அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அவன் இப்படி தான் மேடம் இருப்பான். அவனுக்கு மனசு வெறுத்து போச்சுமா, அவனுக்கு வெறுத்து போச்சு. நமக்கு நம்ம கஷ்டம் நம்ம பிரச்சனை தான். நமக்கு பசங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல. அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கு, அந்த பொண்ணோட சைட்ல இருந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும். உங்க அம்மா சொல்றது கேட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க, என் கூட 5 வருஷமா பழகிட்டு அவன் பிரஷர் கொடுப்பால, அவன் என்ன பண்ணுவான்? உங்களை பாப்பானா அந்த பொண்ணை பாப்பானா? எவ்வளவு கஷ்டம் அந்த பையனுக்கு. வருத்தமா இருக்கு எனக்கு அந்த பையனை பார்த்தா. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் சொல்றேன், நீங்க டார்ச்சர் கொடுத்து அந்த பையனுக்கு நிம்மதி இல்லாம பண்ணாதீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு வேலையில பிரஷர், ரோட்ல போனா டிராஃபிக் ப்ராப்ளம், ஆஃபீஸ்க்கு போனா ஆஃபீஸ்ல ப்ரெஷர், இது மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சேர்ந்து அவங்களால சமாளிக்க முடியறது இல்லை. நம்ம பசங்களை நம்ம தான் புரிஞ்சுக்கணுமா. எப்படி நீங்க அவன் ஆயுசோட நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவனோட மன நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க சந்தோஷமா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சில விஷயங்களை நம்ம தூக்கி போடணுமா பசங்களுக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக இல்லை, பசங்க சந்தோஷத்துக்காக. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ நிம்மதியாக 2 பேரும் வீட்டுக்கு போங்க. இப்போ எதுவும் யோசிக்காதீங்க, கொஞ்சம் இதை பாருப்பா, காமாக உட்காந்து உங்கள் அம்மாவை புரியவை. அவனோட லைஃப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? தாய் தகப்பனா நம்ம நல்லது கெட்டது எடுத்து சொல்லலாம், அதோட சரி. நம்ம உரிமை கொண்டாடுறது, நம்ம எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது இதெல்லாமே தவறு மேடம். நான் இவனை எதிர்பார்த்தே இல்லை மேடம். கேளு, இவன் நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். அவனுக்காக நான் எந்த பிரச்சனை பட்டா தண்ணி சோறு போட்டவன நான் சாப்பிட்டு குடிச்சிட்டு கம்முன்னு இருப்பேன். சரி, சூப்பர். சொல்ல உங்க பையன் உங்களை விட மாட்டான். அவன் அந்த பொண்ணை கட்டினானா நான் இருக்க மாட்டேன் மேடம், அந்த வீட்டுக்குள்ள கூட இருக்க மாட்டேன். நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழணும் மேடம், இதெல்லாம் வாழ்க்கை. இது நம்ம தான். நீங்க ஆமா, அவன் 6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவளை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னா அவன் சந்தோஷமா இருப்பானா? ஜாதகம் சரியில்லை அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணேன்னா அவன் சந்தோஷமா? என்ன மெஷினா அது? மனசுமா? நீங்க நான் சொல்லிட்டேன், இந்த சேனல்லே என்ன பெருக்கி கூட கொட்ட சொல்ல நான் இருப்பினை கண்டு நான் வீட்டுக்கு போற மாதிரி வரல. நான் வரமாட்டேனேண்ணா. நீ போமா, டைம் ஆகுது, உங்க வீட்டுக்கு திட்டு போற போ. அதுதான் உனக்கு கேப் புக் பண்ணுறேன், நீ போயிடு, அம்மா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப அடம் பிடிச்சதுன்னா எங்கள் ரூமுக்கு கூட்டு போயிடு. ஆனாப்பா உங்க கூட வரமாட்டேன்றேன் நான் போல. என்ன சொல்லுடா, சமாதானப்படுத்துறா. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் என் கூட. வீட்டுக்கே போக மாட்டேன்டா, இவன் கூட இருக்கிறதுக்கு தானே நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. நான் முடிவா வந்துட்டேன். சரி, அவனுக்காக மட்டும் யோசிக்கிறாங்க மேடம். அப்ப நான் பொண்ணு வேணாம், யாருமே எனக்கு வேணாம். நான் நிச்சயமா பெரிய வீடா இருந்தா நானே கூட்டிட்டு போய் வச்சுப்பேன் மேடம். இப்ப கூட வா, ஒன்னும் இல்ல, அந்த வீடா இருந்தா நான் கூட்டிட்டு போறேன். வா, நான் வந்துட்டேன், நான் வரமாட்டேன். ஏன் கூட வா. அப்ப நான் என்ன துரோகம் பண்ண? நீ சொன்ன பையன் தான் நான் கட்டிக்கினேன். நான் மேடத்துக்கிட்ட வந்துட்டு நீ போ வீட்டுக்கு, ட்ரெயின் கிளம்பு போ. அவனை போட்ட நான் வரமாட்டேமா. அவனுக்காக நீ இவ்வளோ தொழுகு நான் எதுக்கு வந்தேன்? உங்க கூட நான் வரத்துக்கு வந்தேன்.
வரவே மாட்டார். உன்னுடைய வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, போதும். எனக்காக நீ இவ்வளோ தொலைக்கு வந்தது, என் வயிற்றுல அந்த சரி, புண்ணு எனக்கு போறதுக்கு வரத்துக்கு உன்னை விட்டு யாருக்குறா? வேணாம்மா, நீ ஊடு அம்மான் வீடுன்னு தானே வர. பரவாயில்லம்மா, அப்பாக்குறாரு பார்த்துங்க. வேணாம், தம்பி இருக்கணும்னா அப்புறம் பார்த்து பண்ணிப்போ. தம்பி இருந்தா, அப்பா இருந்தா, அம்மா இருந்தா வழி வருமா? அது தெரியுது, உனக்கு தெரியும். நீ வேணா விடு, போ. சரி வா, போ, டைம் ஆகுது, போ. நீ கிளம்பி போட. வந்தினா நான் வரமாட்டேம்மா. அதுக்கு எவ்வளோ தொழுக்கு வந்தா? என் மனசு ரொம்ப நொந்து. அதான் சொல்கிறேன், டாக்டர் கூப்பிடுங்க, அறுத்து அப்படி வச்சிடலாம். ஏன்னா அது இருக்கு தொட்டு தானே வேதனை துக்கத்தை தாங்குது. சரி இருங்க அம்மாடி. சொல்லுங்க மேடம். சப்போஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க. அம்மா உட்காருங்க. அம்மா இது விளையாட்டு கிடையாது, உட்காருங்க. அவன் குடும்பத்தில் சோபத்துக்கு வழி இல்லாமல், ஆறு இல்லாமல், அனாதையாக நிற்கிறவங்க எல்லாம் ஹாஸ்டல் இடம் இல்லாமல் வெளியில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு புள்ள நல்லபடியாக இருக்கான், பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பாவம் 2 பசங்களை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கு உங்களுக்காக. அந்த பொண்ணை பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை பார்த்ததுன்னா. வீட்டுக்கு போங்க, நான் தம்பிகிட்ட பேசி அனுப்புகிறேன். கூட்டிகிட்டு போமா அம்மாவை. உங்க மேலே அக்கறை இருக்கிறதுனால சொல்கிறேன். சரி கிளம்பி வா. இதோட முடிச்சுக்க, போதும் போ. நான் வெளியே போங்க. ஆனால் நான் போக மாட்டேன். மிஸ்டர் எல்லப்பன் சொல்லுங்க. இந்த பிரச்சனை வந்து இப்படி தீர போகிறது இல்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது உங்களுக்கு லைஃப் லாங் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இல்லை மேடம், ஆல்ரெடி நான் டிசிஷன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஏற்பட்ட பிரச்சனை தான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது. என்னதுப்பா? டிசிஷன் எடுத்துட்டேன் மேடம் ஆல்ரெடி. என்ன டிசிஷன் எடுத்தீங்க? இன்னும் ஒரு 1 month 2 month வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க ஒத்துக்கலன்னா, ஏன்னா இவங்க மைண்ட் செட் புரிஞ்சிச்சு. ஸோ மேல்கொண்டு இப்போ நம்மளோட டிசிஷன் தான் இதுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, 2 விஷயம் இதில். ஒன்று வந்து உங்கள் அம்மா ரொம்ப பொசசிவாக இருக்காங்க உங்கள் மேலே. பிகாஸ் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த இது அவங்கள்ட்ட மனசுலேருந்து போகிறதே இல்லை. அவங்க என்ன தான் சொன்னாலும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட அவங்களுக்கு இருக்குது. அவங்கள கைவிட்டுடாதீங்க எப்போவுமே. அதெல்லாம் விட மாட்டேன் மேடம். அவங்க இப்படி பேசுகிறாங்க, பட் வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அம்மா விட்டுறக்கூடாது. அதெல்லாம் இல்லை மேடம். முதல் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பேன், தனியாக தான் இருப்போம். ஆனாலும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கேஷ் போட்டுட்டு தான் இருப்பேன் அவங்க செலவுக்கு. சரி, நீங்கள் ஒன்றா இருந்தால் பிரச்சனை தான்ப்பா வரும். ஒன்றா இருந்ததுனால பக்கத்துலேயே வச்சுக்குங்க. பக்கத்து நீங்கள் சென்னையில் வேலை பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி பொண்ணு இங்கே தான் கூட்டிகிட்டு வருவீங்க. ஆமாம். உங்கள் டிசிஷனில் நீங்கள் ஃபர்மாக இருக்கீங்களா? கண்டிப்பாக. அந்த பொண்ணை பற்றியான உங்களுக்கு போத் ஆஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட் எஸ் மேடம், இதுதான் உங்களுக்கு லைஃப்பில் பெஸ்ட் சாய்ஸ்னு உங்கள் 2 பேருக்கும் ஃபீல் ஆகுறதா? இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் கேர்ளாக அந்த பொண்ணு? ஆல் த பெஸ்ட். அப்படி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக்குன்னா நிச்சயமாக அவங்க அம்மா ஒரு நாளைக்கு மனமாற்றமோ அவங்களுக்கு நிச்சயமாக வரும். மற்றது நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இந்த லைஃப்பில் இருக்க போகிறது. இதை 2யும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஐ திங்க் உங்கள் சிஸ்டர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க ஹெல்ப் எடுத்துக்குங்க. அவங்க மதருக்கு தான் சப்போர்ட் மேடம். வேறு வழி அவளுக்கு வேறு வழி. ஏன்னா அவளும் விட்டுட்டா இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு பயந்துக்கிறா அவ. அவ்வளோதான். பட் நீங்கள் அவங்கள தனியாக பேசுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களை. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கேர்ள். சரியா? ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான சிச்சுவேஷன். என்னென்னா அந்த அம்மாவுக்கு மனசில் பட்டுடுச்சு, இந்த கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் சரியில்லை, பையனுக்கு ஏதாவது ஆகிடும்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி அதை இல்லை புறக்கணித்து கல்யாணம் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு வரல. லைஃப் பூரா கஷ்டப்பட்டுருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் நம்ம பசங்க இது தானே நமக்கு ஃப்யூச்சர் தானே நமக்கு முக்கியம். பசங்கன்னு வரும்போது நம்ம அது பண்ணுவோமா? என்ன தான் ஓகே எங்களுக்கு மூட நம்பிக்கையிலலாம் இது இல்லை சொன்னால் கூட பசங்கன்னு வரும்போது நம்ம சின்னதாக பயப்படுவோமா இல்லையா? என்னால் எனக்கு கட் அண்ட் ரைட்டாக அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க பண்ணுறது தவறு. பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பையன் மென்டலி ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்கான். 6 வருஷமாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த சைடும் ப்ரெஷர் இருக்கும்ல, இதே மாதிரி ப்ரெஷர் அந்த சைடு இருக்கும்ல. பெற்றவங்க என்ன யோசிக்கணும்னா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் எல்லாம் ஓகே, ஆனால் ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டை தாண்டி அவங்க வளர்ந்து பெரியவங்களாயாச்சுன்னா அவங்க நல்லா இருக்கட்டும்னு நம்ம நினைக்கலாமே தவிர, ரொம்ப அப்படி இல்லை நம்ம சொல்கிறத தான் கேட்கணும், நம்ம சொல்கிறத தான் பண்ணணும், நம்ம தான் அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அந்த விட்டு
அந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. நல்லா இரு, ஓகே, நல்லது கெட்டது நான் சொல்லி கொடுப்பேன், அப்புறம் உன்னோட இஷ்டம், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு, அதோட விளைவுகள் உனக்கு சொல்லி இருந்துட்டோன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், பசங்களும் ப்ரெஷர் இல்லாமல் இருப்பாங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வணக்கம்.